நாளைக்கு தைப்பூச தின கொண்டாட்டம் உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. தைப்பூச தினத்தன்னைக்கு பெரும்பாலான முருக பக்தர்கள் முருகனுக்கு காவடி எடுத்து வழிபடுவது வழக்கம். நம்மளுடைய முந்தைய பதிவுகளில் பார்த்த மாதிரி நம்ம நாடு மட்டும் இல்லாமல் பல நாடுகளிலும் உள்ள முருகன் கோவில்களில் நாளைக்கு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. தைப்பூச நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கத்திற்கு முருகப்பெருமானே முக்கிய காரணம் அப்படிங்கிறது நம்மளுடைய முந்தைய பதிவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். காவடிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கு. ஒவ்வொரு வகை காவடிக்கும் தனித்தனி பலன் உள்ளதாக கூறப்படுது. அந்த வகையில வேல் காவடி எடுத்தால் எதிரிகள் அஞ்சி ஓடுவார்கள். மயில் காவடி எடுத்தால் வீட்டில் இன்பமாக இருக்கலாம். சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும். தேர் காவடி எடுத்தால் பெரிய ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம். தங்க காவடி எடுத்தால் நீடித்த புகழ் கிடைக்கும். வெள்ளி காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் தீவினைகள் அகலும். கற்பூர காவடி எடுத்தால் வயிற்று பிரச்சனைகள் நீங்கும். பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும். பன்னீர் காவடி எடுத்தால் மன நல குறைபாடுகள் விலகும். இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய் நீங்கும். மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும். அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கும். சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தான பாக்கியம் கிட்டும். அன்னக்காவடி எடுத்தால் வறுமை நீங்கும். புஷ்ப காவடி எடுத்தால் நினைத்தது நடைபெறும். பழக்காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். மச்சக்காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களிலிருந்து விடுபடலாம். பறவை காவடி எடுத்தால் விரைவில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். சர்ப்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும். ஆக ஒவ்வொரு காவடிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அதனுடைய பலன்களையும் பெற வாழ்த்துக்கள். இதுபோல அரிய ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.